நேத்து நடந்த பொதுக்கூட்டத்துல வந்து ராமதாஸ் வந்து அப்படியே உடைஞ்சு விம்மி அழறார். அவரால கட்டுப்படுத்தவே முடியல அழுகைய. என்ன சொன்னாலும் கடந்த சமீப நாட்களாவே அழுதுகிட்டே இருக்கார். அவரு அழுகைக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கும்? நம்ம நம்ம கூட பேசுற, பழகுற சிலரும் கூட, "என்ன இருந்தாலும் வயசானவரு, பாவம் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு சிலர் சொல்றத நம்ம கேட்க முடியுது. இந்த அழுகைக்கு பின்னாடி உள்ள காரணம் என்ன? ஏன் இவரு இப்படி அழுறார்? அதோட ஒரு கொலை சம்பவத்தையும் மேற்கோள் காட்டி, "என்ன அப்படி வெட்டி கொன்றிருந்தா கூட பரவால்ல அன்புமணி. ஆனா என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் உடைஞ்சு அழறார். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இந்த காரணம் என்னங்கிறத விரிவா பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பழமொழிய சொல்லி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நாம நினைக்கிறோம். எங்க அம்மா அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாங்க. முன்னெல்லாம் வந்து மலைய சுத்தும்ன்னு சொல்லுவாங்க. இப்பல்லாம் தலைய சுத்துது அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழிய சொல்லிட்டு இருப்பாங்க அப்பப்ப ஏதாவது பேசும்போது. அந்த பழமொழியோட ராமதாஸோட அழுகைக்கு பின்னாடி உள்ள காரணத்த கொஞ்சம் விவரமா பேசலாம் வாங்க. அனைவருக்கும் அரசியல் வெங்காயத்தின் அன்பு வணக்கம். ஏம்பா நீ பாட்டுக்கு பழமொழி சொல்ட்ட, கொஞ்சம் விளக்கிடு அப்படின்னீங்கன்னா, மலைய சுத்துது, தலைய சுத்துது அப்படின்னா, மலை ஒரு மலை இருக்கு, பெரிய மலையா இருக்கும், காடா இருக்கும். அந்த நம்ம செஞ்ச பாவங்களோட அளவு வந்து நமக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகுறது வந்து, அந்த மலைய சுத்திட்டு வர அளவுக்கு நேரம் ஆகும். தமிழர்களே என்ன நம்மளோட ஆக்சுவலா பண்பாடாவே என்ன இருக்கும் அப்படின்னா, "நீ தப்பு செய்யாத, நீ அறத்தோட செயல்படு. நீ ஏதாவது தப்புக்களோ, தவறுகளோ, பாவங்களோ செஞ்சனா, அது உன் தலைமுறைக்கு வந்து விடியும். ஏதாவது அந்த பரம்பரையில ஏதாவது ஒரு குழந்தை வந்து திறனாளியா இருந்துட்டா, ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துட்டா, ஏதாவது ஒரு மரண நிகழ்வு நடந்துட்டா, அவன் செஞ்ச பாவம் தான்" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உன் தலைமுறைக்கு, பரம்பரைக்கு அது வந்து விடியும். அதனால நீ சரியா இரு அப்படின்னு சொன்னது தான் தமிழர் பண்பாடு. நீ என்ன தப்பு வேணா பண்ணு, 1000 கொலை பண்ணு, கொள்ளையடி. இந்த சாமிக்கு வந்து இந்த பூஜை பண்ணி பாப்பானுக்கு லட்சத்திலயும், கோடியிலயும் குடுத்துட்டா, உன் பாவமெல்லாம் நிவர்த்தி ஆயிடும்னு சொன்னது ஆரி. அப்படித்தான் உன் பாவங்களோட திரும்ப தாக்குதல் வந்து உனக்கு மலைய சுத்துற அளவுக்கான நேரம் எடுக்கும். இப்ப அது பரம்பரைக்கு தாக்காம தலைய சுத்திட்டு வர அளவுக்கு ஷார்ட்டா வந்து உனக்கே வந்து விடியும் அப்படிங்கிறது தான் அந்த பழமொழியோட அர்த்தம். இப்ப ராமதாஸுக்கு நம்ம அப்படித்தான் பார்க்கணும். நம்ம பார்க்க ஒரு வயதான நபர், ஒரு 87, 88 வயது நபர் வந்து உடைஞ்சு விம்மி அழறாரு. முதுமையில இருக்காரு. அவரு தன்னோட இயலாமையில உடைஞ்சு விம்மி அழும்போது நமக்கு வந்து ஒரு ஒரு மாரி இயல்பாவே தமிழர்களுக்குள்ள இரக்க குணம் வந்து அவன் செய்த அத்தனை தவறுகளையும் நம்ம மறந்துருவோம். ஒரு ஒரு மனிதனோட, ஒரு ஆணோட கண்ணீர் உடைஞ்சு அழும்போது வந்து நம்ம மறந்துருவோம். பரவால்ல பாவம் அப்படின்னு சொல்லி. ஆனா தமிழிசை சவுந்தரராஜன் பாஜகல இருக்காங்கல்ல, தோழர் அருள்மொழி சொல்வாங்க. அவங்கள நான் ஒரு ஆளுநர் ஆவறதுக்கு நீங்க ஒரு பெண்ணா ஆளுநர் ஆயிட்டாங்களே, அதுக்காக நீங்க பெருமை கொள்றீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கிறப்ப, அது இருந்தாலும் அத பாராட்டுறீங்களான்னு கேட்கும்போது, ஒரு ஆசிஃபாங்கிற சின்ன குழந்தை பாலியல் வன்கொடுமை செஞ்சு, அவங்கள நொறுக்கி, கசக்கி தூக்கி எறியுது ஒரு கும்பல். அதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிக்க துப்பு இல்லாத தமிழிசைக நான் ஆளுநர் ஆயிட்டாங்கன்னு நான் பெருமைப்பட முடியுமா? அவங்கள ஆளுநரா இல்ல, அவங்கள ஒரு பெண்ணாவே என்னால மதிக்க முடியாதுன்னு சொன்னாங்க தோழர் அருள்மொழி அவர்கள். அந்த மாதிரி நீ கட்சி ரீதியா, ஜாதி என்ன வேணா இருந்துட்டு போ. என்னவா வேணா இருந்துட்டு போ. குறைஞ்சபட்ச மனிதாபிமானத்தோட நடந்துக்காத நபர்கள ஒரு பெண்ணாவோ, ஒரு மனிதராவோ நம்ம கருத முடியாது. அந்த மாதிரி இன்னைக்கு ராமதாஸ் அவர்களுக்கு வந்து வயதாயிருக்கலாம். அவர் உடைஞ்சு அழலாம். நமக்கு பார்க்க வருத்தமா இருக்கலாம். ஆனா ராமதாஸால எரிக்கப்பட்ட குடிசை வாசிகள் கிட்ட போய் நம்ம ராமதாஸ் அழறார் பார்க்க கஷ்டமா இருக்குன்னு பேச முடியுமா? ராமதாஸோட பேச்சாலையும், தலித் அல்லாத கூட்டமைப்பாலையும் நிகழ்ந்த படுகொலைகளாலையும், வன்முறைகளாலையும் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் கிட்ட போய் பாவம் எப்பேர்ப்பட்ட மனுஷன், பெரிய மனுஷன் உடைஞ்சு அழறார். பார்க்க வருத்தமா இருக்கு அப்படின்னு நம்ம பேச முடியுமா? எப்படி தமிழிசை சவுந்தரராஜன ஒரு மனுஷியாவே நம்மளால கருத முடியாதோ, அவங்கள அவங்கள குறித்து நம்ம எந்தவித பெருமையும் கொள்ள முடியாதோ, அதுபோல தான் ராமதாஸ் கண்ணீருக்காகலாம் அவர நம்ம மன்னித்தோ, கருணையோடவோ அணுக முடியாது. அத நம்ப பொருட்படுத்த முடியாது. வெறும் இன்றைக்கான ராமதாஸோட கண்ணீர வச்சு நம்ம அவர மதிப்பீடு செய்ய முடியாது. அப்படியான நபர் தான் ராமதாஸ் அவர்கள். அதனால அதெல்லாம் நம்ம புறந்தள்ளிடணும். நாம மறுபடியும் சொல்றோம், அன்னைக்கு மலைய சுத்துச்சு, இன்னைக்கு தலைய சுத்துது. ராமதாஸ் தன் வினைக்கான எதிர்வினைய சந்திச்சுட்டு இருக்காருன்னு தான் நம்ப அத எடுத்துக்கணும்.
ஏன் இதே ராமதாஸ் வந்து பத்திரிகையாளர் மன்றத்தில் பொதுவெளியில என்ன மரவெட்டின்னு சொன்னா சொல்றவனை வெட்டுவன் பேசினது யாரு? ராமதாஸ். பத்திரிகையாளர் சந்திப்பில் ராமதாஸ் குறித்தோ பாட்டாளி மக்கள் கட்சி குறித்தோ ஒரு சிறு விமர்சனத்தை கூட பொதுவெளியில வைக்க முடியாத அளவுக்கு ஒரு அவசர நிலையை தமிழ்நாடு முழுக்க பாட்டாளி மக்கள் கட்சியினர் வந்து அமல்படுத்தி வச்சிருந்தாங்க. அவங்க சட்ட ரீதியா, அரசியலமைப்பு சட்ட ரீதியா இல்ல, பாட்டாளி மக்கள் கட்சியோட சட்ட ரீதியா பாட்டாளி மக்கள் கட்சி மீதும் ராமதாஸ் மீதும் அன்புமணி மீதும் எந்த விமர்சனமும் எந்த பத்திரிகையாளரும் வைக்க முடியாது, எந்த முற்போக்காளரும் வைக்க முடியாது, யாரும் வைக்க முடியாது. அப்படி ஒரு அச்சுறுத்தலான சூழல்ல தான் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டை வச்சுக்கிட்டு இருந்துச்சு. எந்த விமர்சனமும் பண்ண முடியாது. பண்ணா என்ன நடக்கும்? ராமதாஸே சொல்லுவார், ராமதாஸை எதிர்த்து பேசுறவன் அவன் தலையை கொண்டு வான்னு சொன்ன வரலாறு இருக்கு. வாழப்பாடி ராமமூர்த்தி தலையை வெட்டி கொண்டு வா, CN ராமமூர்த்தி தலையை வெட்டி கொண்டு வா, அவனை அடிச்சுட்டு வரவனுக்கு தான் பதவி, இவனை உதைச்சிட்டு வரவனுக்கு தான் பதவின்னு சொன்ன ராமதாஸ் தான் இன்னைக்கு தான் புள்ள கிட்ட தோத்து போய் இல்லை தான் புள்ளையாச்சே எப்படி எதிர்கொள்றதுன்னு தெரியாம, ஏன் சொன்னல வாழப்பாடி ராமமூர்த்தியை சொன்னல, CN ராமமூர்த்தி அவர்களை சொன்னல, இன்னும் உங்களை எதிர்த்த அத்தனை பேரையும் சொன்னீங்கல்ல, அவன் தலையை கொண்டு வரவனுக்கு பதவின்னோ, அவனை அடின்னோ, அவனை உதன்னோ, இப்படி எல்லாரையும் ஏவி விட தெரிஞ்ச ராமதாஸ்க்கு ஏன் உங்க பிள்ளையை ஏவி விட வேண்டியது தானே? உங்க பிள்ளை மீது ஏவி விட வேண்டியது தானே? ஏன்னா உன் புள்ள, அவன் உன் புள்ள, அப்படி செய்ய முடியாது இல்ல. அப்பேற்பட்ட ராமதாஸின் கண்ணீருக்கு நாம இன்னைக்கு கழிவிறக்கம் காட்ட முடியாது. எப்படி காட்டுவீங்க? சரி, இப்ப ராமதாஸோட அழுகையோட காரணத்துக்கு வருவோம். எதனால அவர் அலறார்? தன் புள்ளை ஏமாத்திட்டான்னா, தன் புள்ள தங்கிட்ட இருந்து கட்சியை அபகரிச்சிட்டான்னா, அவரோட அழுகைக்கு காரணம் என்ன? மேடைன்னு பார்க்காம, பொதுமக்கள்னு பார்க்காம, மீடியான்னு பார்க்காம, வெடிச்சு அளவேண்டிய கட்டுப்படுத்த முடியாத உணர்வு எல்லைக்கு அவர் எங்கிருந்து கடத்தப்படுறார், தள்ளப்படுறார்? அதுக்கு அவரோட வார்த்தையிலிருந்தே அதுக்கு பதில் இருக்கு. என்ன? அந்த நம்ம சொன்னோம்ல, ஒரு கொலை சம்பவத்தை மேற்கோள் காட்டுறார். 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் அவங்க அப்பனையே துண்டு துண்டா வெட்டி காவேரிப்பாக்கம் பகுதியில் கொண்டு போய் போட்டுட்டான். அதுபோல அன்புமணி என்னை வெட்டி துண்டு துண்டா ஆக்கி கூட கொண்டு இருந்தா கூட நான் சந்தோஷமா செத்திருப்பேன். ஆனா ஆட்களை வச்சு என்னை இழிவுபடுத்துறான், அவதூறா எழுதுறான், என்னை கொல்லணும்னு எழுதுறான், அசிங்கப்படுத்துறான். அதனால எனக்கு அவருக்கு அழுக வர்றதா, அதை கட்டுப்படுத்த முடியாம அந்த உணர்வை சொல்றாரு. இப்பவும் ராமதாஸ் எதுக்கு அந்த காரணத்தை உங்களால புரிஞ்சுக்க முடியலன்னா, ராமதாஸ் என்ன நினைக்கிறார்னா, தன் உயிரை விடவும் தான் கட்டி எழுப்பி வைத்த கோட்டையான தன் புகழ் கோட்டை சிதைகிறத நினைக்கும் போதுதான் அவருக்கு பதட்டம் இருக்கு. தான் இத்தனை நாளும் ஐயா 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 ஐயான்னு கட்டமைச்சு வச்ச கோபுரம் வந்து இன்னைக்கு தூள் தூளா சிதறுது. அதனால ராமதாஸ்க்கு பதட்டம் வருது. அதனால ராமதாஸ்க்கு அழுக வருது. வேற எந்த காரணமும் கிடையாது. அன்புமணி கட்சியை பறிச்சதை பத்தி இல்ல, அன்புமணி சொத்தை எடுத்துக்கிட்டதை பத்தி இல்ல, அன்புமணி இன்னைக்கு எதிராக நிக்கிறத பத்தி இல்ல. தான் இன்னைக்கு பெரிய உயரத்துல உச்சாணி கொம்புல ஐயாவா வாழ்ந்துகிட்டு இருந்த என்ன மேடை போட்டு என்ன தவிர எவனும் பெருசா பேசக்கூடாது, நன்றி வணக்கம்னு சமீபத்தில் போன வருஷம் போட்ட மீட்டிங்ல ஏர்போர்ட் மூர்த்தி எப்படி கேவலப்படுத்தினார்? மற்ற எல்லாருக்கும் கூட யோ என்னையா பேசிக்கிட்டு இருக்க, நேரம் எல்லாம் சொல்றல, நன்றி வணக்கம்னு சொல்லிட்டு 2 நிமிஷம் தான், அதுக்கு மேல பேசாத, இறங்கி வா அப்படின்னு சொன்ன ராமதாஸ் நாம சொன்ன தலையை சுத்திட்டு வந்துச்சு பாத்தீங்களா? 6 மாசம் கூட ஆகல. இன்னைக்கு நான் மருத்துவமனையில் இருந்தா எல்லா தலைவர்களும் என்னை பார்க்க வந்துட்டாங்க, அவனுக்கு ஒருத்தன் கூட பிறந்தநாள் வாழ்த்து சொல்லல அப்படின்னு அன்புமணியை சொல்றாரு. இன்னைக்கு யாரெல்லாம் வராங்களோ வரவேற்கிறார் மேடை, எந்த தலைவர்களோ யாரெல்லாம் பேசுறாங்களோ பேச விடுறார். 2 நிமிஷம் நன்றி வணக்கம்னு சொல்லிட்டு வெய்யா மைக்கன்னு சொன்ன அதே ராமதாஸ் தலையை சுத்தி வந்து இன்னைக்கு என்ன எல்லாரும் வந்து பார்க்குறாங்க, எல்லாரும் என் மேடையில் இருக்காங்க, 95% தொண்டர்கள் என் பின்னாடி இருக்காங்க, அன்புமணி கிட்ட 5% பேர் தான் இருக்காங்க அப்படின்ட்டு புகழ் காலியாகுது, புகழ் கட்டிடம் நொறுங்குது, புகழ் கட்டிடம் சரியுது. அந்த சரிவை ஏத்துக்க முடியல. உச்சாணி கொம்புல இருந்த ராமதாஸ் இன்னைக்கு சரிஞ்சு கீழே தரையில உட்காரும் போது, இது தடுமாறி விழல, சரிஞ்சு கீழே தரையில உட்காரும் போது அது அவரால் ஏத்துக்க முடியல. இந்த ஐயானு கட்டமைச்சு வச்சிருந்த பிம்பம் வெளியிலிருந்து சிதைக்கப்படல, உள்ளுக்குள்ள இருந்தே சிதைக்கப்படுது. யாரோ இதுவரைக்கும் ஐயானு கூப்பிடாதவன் மதிக்காம போல, இத்தனை நாள் ஐயா ஐயான்னு கூப்பிட்டு இருந்தவனே நீ எல்லாம் ஒரு ஆளாயா அப்படிங்கிறான். அதனால தாங்க முடியல, அந்த புகழை இழக்க முடியல. அதுக்காக எந்த அளவுக்கு துணியணுங்கிற வெறி ராமதாஸ்க்கு வருது. அதன் வெளிப்பாடு தான், ஒரு வெளிப்பாடு தான் கண்ணீர். நாம் அப்படியே பாவமாவோ இரக்கமாவோ நாம கழிவிறக்கம் பட்டோ கருணையோடோ ஐயோ வயதானவர் அப்படின்னோ, ஐயோ வயதானவர்னா சோத்துக்கு இல்லாமல் இருக்காரா, ஐயோ வயதானவர்னா ஏசி அறை இல்லாமல் இருக்காரா, இன்னைக்கும் கதவை திறந்து விட அத்தனை பேர் நிற்கிறான், அத்தனை சொகுசு வாழ்க்கை தான் அவருக்கு, ஒன்றும் எந்த வாழ்க்கையும் இன்னைக்கு கெட்டு போயிடல. அதனால ராமதாஸோட அழுகைக்கு நாம் உட்கார்ந்துக்கிட்டு அழுதுட்டு இருக்க வேண்டியதோ, கண்ணீர் வடிக்க வேண்டியதோ, ஐயோ பாவன் சொல்ல வேண்டிய தேவையோ இல்லை. ஏன்னா ராமதாஸின்
முந்தைய கால வாழ்க்கை வந்து அப்படியான ஒரு வாழ்க்கையா இல்லை அப்படிங்கிறது தான் நாம் இங்கே அந்த அழுகைக்கு பின்னாடி உள்ள காரணமாக கண்ணீரை கடந்து நம்ம காண வேண்டிய விஷயமா இருக்கு. மக்கள், பாட்டாளி மக்கள் என் பின்னாலே தான் இருக்கிறார்கள். அன்புமணி பின்னாலே 5% மக்கள் கூட இல்லை. என் பக்கம் 95% இருக்காங்க, அவன் பக்கம் 5% தான் இருக்காங்க. இது அப்படியே நம்ம முன்னாடி தமிழ்நாட்டுக்கு இது ஒன்றும் புதுசு இல்லை. எங்கள் பக்கம்தான் அதிமுக தொண்டர்கள் இருக்காங்க, எங்கள் பக்கம்தான் ரெட்டையில சின்னம் இருக்குது, முழு தொண்டர்களும் என் பின்னாடி தான் இருக்காங்கன்னு ஓபிஎஸ் ஒரு பக்கம், இபிஎஸ் ஒரு பக்கம், டிடிவி தினகரன் ஒரு பக்கம், சசிகலா ஒரு பக்கம், இடையில தீபான்னு ஒன்று வந்து போச்சு, தீபாவோட வீட்டுக்காரன் வந்து போனான், செங்கோட்டையன் ஒரு பக்கம். எத்தனை பேர் இந்த தமிழ்நாட்டில் இந்த வார்த்தைகளை கேட்டாங்க, உண்மையான தொண்டர்கள் என் பக்கம், உண்மையான தொண்டர்கள் என் பக்கம் அப்படின்னு. அதிமுகவில் அப்படி ஒரு பிரச்சனை வந்ததை கூட நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா அதுக்கு அடுத்தடுத்து அது வாரிசு அடிப்படையில் இயங்கலை, அது பல்வேறு தரப்புல இருந்து புற அழுத்தங்களால் பல்வேறு துண்டுகளாக உடைக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு தன் சொந்த மகன்கிட்டயே பாட்டாளி மக்கள் கட்சி என் பின்னாடி தான் இருக்குது, 95% என் பின்னாடி தான் இருக்காங்க அப்படின்னு போட்டி போடுற நிலைமைக்கு ராமதாஸ் தள்ளப்பட்டிருக்கார். நான் என்ன கொடுக்கல என் பையனுக்கு, எல்லா வாய்ப்பையும் கொடுத்தேன். மான்ஃபோர்ட்டில் படிக்க வச்சேன், எம்எம்சியில் படிக்க வச்சு டாக்டர் ஆக்கினேன், 36 வயசுலேயே உன்னை மத்திய அமைச்சராக்கினேன். எல்லாம் ஆக்குனீங்க, உங்கள் பிள்ளை ஆக்குனீங்க. 25 பேரோட பிணத்தின் மீது கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. அவன் புள்ள எங்கே படித்தான்? ராமதாஸோட புள்ள மான்ஃபோர்டில் படித்தாப்புல, ராமதாஸோட புள்ள மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் படித்தாப்புல, ராமதாஸோட புள்ள அமைச்சர் ஆனாப்புல, ராமதாஸோட புள்ள பாராளுமன்ற உறுப்பினர் ஆனார், தேர்தலில் தோற்றாலும். ஆனால் இன்னைக்கு 25 பேர் பிணத்தின் மீது எழுப்பப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியோட அந்த உயிர் நாடு 25 தியாகிகளோட பிள்ளை எங்கே படித்தான்? இன்னைக்கு எங்கே இருக்கான்? அவனுக்கு ஒரு வேலை வாய்ப்பு இருக்கா? அவனுக்கு உதவி பண்ணியிருக்கா? அவனுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்கா பாட்டாளி மக்கள் கட்சி? இந்த நீலிக்கண்ணீர், முதலை கண்ணீர், அந்த 25 குடும்பத்துக்கார முன்னாடி போய் நம்ம நின்று எப்பா ஐயா பாருப்பா இப்படி அலறாரு அப்படின்னு நம்ம சொன்னா அவன் எப்படி இந்த கண்ணீர் அணுகுவான்? உயிரை பலி கொடுத்துட்ட எங்க கண்ணீரும் ராமதாஸோட இந்த முதலை கண்ணீரும் ஒன்னான்னு கேள்வி கேட்க மாட்டானா? குடிசை வீட்டில் இருக்கிற எங்க கண்ணீரும் கோபுரத்தில் இருக்கிற ராமதாஸ் கண்ணீரும் ஒன்னா அப்படின்னு அவன் கேட்க மாட்டானா? எங்கள் வீட்டு பிணத்தின் மீது எழுப்பப்பட்ட கட்சி, எங்கள் வீட்டு பிணத்தின் மீது உருவாக்கப்பட்ட ஐயாங்கிற பிம்பம் இன்னைக்கு நொறுங்கி போய் கிடக்கிறதும், ராமதாஸ் வீழ்ந்து போய் கிடக்கிறதும் எங்களுக்கு மகிழ்ச்சி தான் சொல்ல மாட்டான்? அவனுக்கு ஏதாவது இது வரைக்கும் நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா அவன் ஓடி வந்து நின்றுப்பான்ல. இன்னைய வரைக்கும் யார் அந்த 25 தியாகிகள், யார் அந்த 25 தியாகிகளோட குடும்பம் கூட அந்த மக்களுக்கு தெரியாத அளவுக்கான நிலையில தான் பாட்டாளி மக்கள் கட்சி வச்சிருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி தான் இங்க தமிழ்நாட்டில் உருவாக்கப்படுற அத்தனை சாதி அமைப்புகளுக்கும், அத்தனை மதவாத அமைப்புகளுக்கும், அத்தனை இனவாத கட்சிகளுக்கும் பேஸ் மாடல். எப்படி 25 தியாகிகளோட உயிரில் கட்டி எழுப்பப்பட்ட பாமக அந்த தியாகிகளே அந்த மக்களுக்கு தெரியாத அளவுக்கு அவங்கள மழுங்கடிச்சு அவங்கள மூடி மறைச்சு வச்சிருக்கோ, அதே போலதான் பிணத்தின் மீது எழுப்பப்பட்ட ஒரு இனத்தின் அழிவின் மீதும் பிணத்தின் மீதும் எழுப்பப்பட்ட கட்சி நாம் தமிழர் கட்சின்னு பேசுகிறானே ஒரு பொறுக்கி இனத்துரோகி. அந்த இனத்துரோகியும் அந்த மக்களோட அந்த இனப்படுகொலையோட வலியை அந்த இளைஞர்கள்கிட்ட கடத்தாம பேரை மட்டும் சொல்லி பொறுக்கி தின்னுக்கிட்டு இருக்கான். அந்த பொறுக்கி ரெண்டும் வேற வேற இல்லை. இங்கே உருவாக்கப்படுற அத்தனை ஜாதி சங்கங்களுக்கும் ரோல் மாடல் பாட்டாளி மக்கள் கட்சி தான், வன்னியர் சங்கம் தான். இவங்களோட அந்த எக்ஸிக்யூட்டிவ் மெத்தடு தான் இங்கே பயன்படுத்துகிற எல்லாரும் ஜாதிவாதிகள் பயன்படுத்துகிற அதுக்கு உதாரணமாக இருக்குது. ஆனால் இன்னைக்கு எது ஒரு முன்னுதாரணமாக ஒரு பர்ஃபெக்ட் புரோட்டோக்காலாக மாடலாக வைக்கப்பட்டுச்சோ வன்னியர் சங்கமும் பாட்டாளி மக்கள் கட்சியும், அதுவே இன்னைக்கு வீழ்ச்சியை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. இதுவே வீழ்ச்சின்னா இந்த சுண்டக்கா பசங்க, இனத்துரோகி கும்பல், ஜாதி வெறி கும்பல்லாம் ஏமாத்துறோம். ஆக இந்த ஜாதி வெறியர்கள் எல்லாம் நம்ம பெரிய சக்தியா, பெரிய அச்சுறுத்தலா கவனிக்கணும். ஆனால் பெரிய சக்தியா நம்ம இவங்களை ஒரு பெரிய படையா நம்ம கருதக்கூடாது. இவங்க எல்லாம் உதிரிகள், இவங்க எல்லாம் சந்தர்ப்பவாதிகள், பிழைப்புவாதிகள் அல்லது மூளை செலவை செய்யப்பட்ட தனிநபர்கள். இவங்களை பெரிய நம்ம இயக்கமாக பெரிய சக்தியாக நம்ம கருதக்கூடாது. எப்படி சிதைஞ்சு கிடக்குறாங்க பாருங்கள். உள்ளுக்குள்ளேயே வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் தான் காத்துக்கிட்டு இருப்பாங்க. வாய்ப்பு கிடைச்சா யாரை வேணால் எதிர்த்து நிற்பான். இவன் ஒரு சமூகத்துக்காக முற்போக்கா கொள்கை உறுதியோட இணை எதிரியை எதிர்கொள்கிற இயக்கவாதிகள் மாதிரி கிடையாது, கொள்கைவாதிகள் மாதிரி கிடையாது, அம்பேத்கரிய பெரியாரியவாதிகள் மாதிரியோ மார்க்சிய கம்யூனிஸ்டுகள் மாதிரியோ கிடையாது. ஜாதி வெறியர்கள் பலவீனமானவர்கள்,
ஜாதி வெறியர்கள் உதிரிகள், ஜாதி வெறியர்கள் தனிநபர்கள். அவங்கள நாம் ஒரு படையாக கருதி நாமளே அவங்கள வளர்த்து விடக்கூடாது. அவங்களுக்கு அச்சப்படுறதா நம்ம காட்டிக்க கூடாது. அவனுங்க தனிநபர்கள். அவங்கள நம்ம எளிமையாக வீழ்த்த முடியும். ஏன்னா அவனுங்களுக்குள்ளேயே தனியாகவும் வன்மத்தோடவும் விரோதியாகவும் தான் இருக்கானுங்க. அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் இப்போ ராமதாஸ், அன்புமணி 2 தரப்புலையும் நடைபெற்றுக்கிட்டு இருக்க மோதல். அவங்களே அவங்கள இழிவுபடுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் நம்ம முதல்லே சொன்ன மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியை விமர்சனமே பண்ண முடியாது. அன்புமணியையும் ராமதாஸையும் விமர்சனமே பண்ண முடியாது. எந்த விமர்சனத்தை நாம் முன் வச்சாலும் நாம் வைக்கிற விமர்சனங்கிறது நாம் தான் முதல் முறையாக வச்சுருப்போம். யாரும் அதுக்கு முன்னாடி நமக்கு விமர்சனம் பண்ணி பலம் சேர்த்திருக்க மாட்டாங்க. இங்கே இந்த பத்திரிகையாளர் குறிப்பிட்டிருக்காரு இவங்களை இப்படி, இங்கே இந்த அரசியல் கட்சி தலைவர் இவங்களை இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, அதை நான் மேற்கோள் காட்டி பேசுகிறேன் அப்படின்லாம் நமக்கு சொல்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அச்சுறுத்தலுக்குள்ளாக்கப்பட்டிருந்தாங்க. யார் அங்கே விமர்சித்தாலும் அவங்க வீடு முன்னாடி போய் நின்றுவாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய உயிருக்கு அச்சுறுத்தலே விடுக்கப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு பாட்டாளி மக்கள் கட்சியால். ஆனால் இன்னைக்கு அவங்களே நமக்கு எல்லா பாயிண்ட்ஸையும் எடுத்து கொடுத்துருக்காங்க. இனி காலத்துக்கும் நம்ம இதை வச்சே பாட்டாளி மக்கள் கட்சியை விமர்சிக்க முடியும். அப்பன் மகனை பைத்தியங்கிறாரு, மகன் அப்பனை பைத்தியங்கிறாரு, இந்த கட்சிக்காரன் அவனை திட்டிக்கிறான், அந்த கட்சிக்காரன் அந்த தரப்பு இன்னும் இவனை திட்டிக்குது. மாறி மாறி இவர் உதவாக்கிற மினிஸ்டர்களாக்கி இல்லை, ஒழுங்காக நாடாளுமன்றத்துக்கு போகிறதில்ல, ஒழுங்காக தலைமை பண்பு இல்லை, வயசாயிடுச்சு, பழைய இது இல்லை, 2வது மனைவிக்கு விலை போயிட்டாரு, மூளை செலவை செய்யப்பட்டுருச்சு, இப்படின்னு எல்லா விமர்சனத்தையும் அவர்களே நமக்கு கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமா தான் நம்ம பார்க்குறோம். இனி அன்புமணி தரப்பின் மீதோ, ராமதாஸின் தரப்பின் மீதோ, அல்லது ஒருங்கிணைந்தா அந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் மீதோ நாம் என்னெல்லாம் விமர்சனம் வைக்கணும்னு நினைக்கிறோமோ அத்தனை வார்த்தைகளையும் நமக்கு அவங்களே கொடுத்துருக்காங்க. மேற்கோள்களாக காட்டி விமர்சிக்க அவங்களே ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல தருணமாக தான் பார்க்குறோம். இதை கடந்து பாட்டாளி மக்கள் கட்சியாக ஒரு மக்கள் இயக்கமாக இந்த கட்சி இப்படி சிதறண்டு கிடக்கிறது நமக்கு உண்மையிலே கவலை அளிக்குது. தோழர் வேல்முருகன் மாதிரியோ இன்னும் பிற அந்த கட்சியிலேருந்து CN ராமமூர்த்தி அவர்கள்லாம் ஆரம்பத்திலேயே வெளியேற்றப்பட்டிருக்காரு, இல்லை அவர் பிரிஞ்சு வந்திருக்காரு, எப்படின்னா வச்சுக்கலாம். இந்த மாதிரி உண்மையிலே மக்களுக்காக அமைப்பாக்கி இயக்கமாக்கி மக்களுக்காக தொண்டு செய்யணும், சேவை செய்யணும், இயங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த பல்வேறு ஆளுமைகளை வெளியேற்றி மக்கள் கையில் இருந்த அந்த இயக்கத்தை கட்சியை குடும்பத்தின் பிடியில் கொண்டு போனதின் விளைவு தான் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியோட இன்றைய வீழ்ச்சிக்கு காரணம். ஆக மறுபடியும் தொண்டர்களாகிய நீங்கள் இந்த கட்சியை உங்கள் கையில் எடுங்க. அது தொண்டர்களின் கட்சியாக மாறட்டும், தொண்டர்களின் இயக்கமாக மாறட்டும், தொண்டர்களோட மக்களோட கோரிக்கையை நலனை அந்த கட்சி பிரதிபலிக்கட்டும். மக்களின் நலனை பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து பேசட்டும், ஒன்றிணைந்து பேசட்டும். இன்றைய வீழ்ச்சிக்கான காரணமான அன்புமணியும் ராமதாஸையும் அந்த கட்சியிலிருந்து தூக்கி எறிங்க, அல்லது அவங்களோட அதிகார பலத்தை அந்த பவரை குறைச்சி வைங்க, சட்டத்திட்டங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி வகுத்து வைங்க. பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் இருந்து அப்புறப்படுத்தக்கூடாது, அவசியமான ஒரு கட்சி. ஆனால் அது முழுமையாக தொண்டர்கள் கையில் இருக்கணும். அதிமுகவுக்கு நாம் என்ன நிலைப்பாடு எடுக்கிறோமோ, மற்ற தலைவர்கள் அதிமுக மீது அக்கறையோடு என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்களோ அதே நிலைப்பாட்டை தான் நம்ம பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் எடுக்க வேண்டியதாக இருக்குது. பாமக அவசியமான கட்சி தான், பாமக அவசியமான சக்தி தான். ஆனால் அது அப்பன் மகன் அப்படிங்கிற அந்த பிரச்சனையில் சுருங்கி போயிடாமல் பரவலாக தொண்டர்கள்கிட்ட அது ஜனநாயகப்படுத்தப்படணும். தொண்டர்கள் கையில் போய் மக்களின் உரிமையை, குறைந்தபட்சம் அந்த சமூகத்தின் உரிமையை பேசினாலும் கூட அது ஜனநாயக பூர்வமாக உண்மையான உரிமையை பேசப்படணும். கொள்ளையடிக்கிற நோக்கத்திலேயோ சாதி வெறியையோ பரப்பாமல் தொண்டர்கள் கையில் இந்த கட்சி சென்று சேரட்டும். நன்றி.